ஒரு முறை பஞ்சபாண்டவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. யாரு பெரிய வள்ளல் அப்படிங்கிறதுல போட்டி. எல்லாருமே அது வரைக்கும் கர்ணனை தான் பெரிய வள்ளல் வள்ளல்னு மக்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய அம்மாவான குந்தி தேவிட்ட போய் முறையிட்டாங்க. நாங்களும் தான் மக்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்றோம், எவ்வளவோ கொடைகள் கொடுக்குறோம். ஆனா எங்களை யாருமே இப்ப சொல்ல மாட்றாங்க வள்ளல்னு. எல்லாத்துக்கும் கர்ணனை மட்டுமே சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டயத்துல கர்ணன் அங்க இல்ல. அப்ப குந்தி தேவி சொல்றாங்க, அவர் நிறைய மக்களுக்கு நல்லது பண்றாருப்பா, நிறைய உதவிகள் செய்திருக்காரு. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டாரு, அவர் உடனே கொடுத்துருவாரு. அதனாலதான் அவர் எல்லாருமே வள்ளல்னு சொல்றாங்க அப்படின்னு எவ்வளவுதான் சொல்றாங்க, ஒத்துக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு போட்டியை ஒண்ணு அறிவிக்கிறாங்க. யாரு பெரிய வள்ளலுங்கிறத இது மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அது என்ன போட்டி அப்படின்னா, 2 மலைகள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படும். ஒரு தங்க மலை, ஒரு வெள்ளி மலை. 2 மலையும் என்ன பண்ணணும்னா, காலையில சூரியன் உதித்து மாலையில சூரியன் மறையிறதுக்குள்ள 2 மலைகளையும் மக்களுக்கு தானமா கொடுத்து முடிச்சிருக்கணும். இதுதான் போட்டி. அதுல யாரு சீக்கிரம் கொடுத்து முடிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். அவங்களே அன்று முதல் மிகப்பெரிய வள்ளலாக அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த செய்தி வந்து இவருக்கு கர்ணனுக்கு அனுப்பப்படுது. கர்ணன் வெளியில போயிட்டாப்ல. கர்ணன் சொல்லிட்டாப்ல, நீங்க போட்டியை தொடங்கலாம், நான் வந்து பின்னாடி வந்து நான் போட்டியில சேர்ந்துக்கிறேன், நீங்க ஆரம்பிங்க, எனக்கு இப்ப வேற வேலை இருக்கு அப்படின்னு அறிவிச்சு சொல்லி விட்டுட்டாரு. இவங்க மலைகளை வெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை எல்லாம் வரிசையில நிப்பாட்டி சும்மா கொஞ்சம் கொஞ்சமா மலைகளை எல்லாம் வெட்டி ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மலைகளும் உடைய அளவும் குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா சூரியன் மறைகிறதுக்குள்ள கொடுத்து முடிக்கணும் இல்லையா? அப்படிங்கும்போது நெருக்கி வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கு அந்த அளவு. அப்ப அந்த டயத்துல கர்ணன் வர்றாரு. உடனே எல்லாரும் சொல்றாங்க, ஐயா என்ன நீங்க இவ்வளவு லேட்டா வர்றீங்க, எல்லாரும் மலைகளை கொடுத்து நெருக்கி முடிச்சிட்டாங்க, அவங்கதான் இனிமே வள்ளல்னு பேர் வாங்க போறாங்க, நீங்க இவ்வளவு லேட்டா வர்றீங்களே அப்படின்னு சொல்ல. அப்ப திருப்பி என்னன்னு கேட்கிறாரு, போட்டியை பத்தி ஒரு முறை திருப்பி விளக்குங்கன்னு சொல்றாங்க இந்த சூரிய மறைகிறதுக்குள்ள இந்த 2 மலைகளை மக்களுக்கு கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இப்ப கர்ணன் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல அந்த கூட்டத்துல இருக்க 2 பேரை கூப்பிட்டு, நீ தங்க மலையை வச்சுக்க, நீ வெள்ளி மலையை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல தன்னுடைய வேலையை முடிச்சிடுறாரு. அப்பதான் குந்தி தேவி சொன்னாங்க, இதனாலதான் கர்ணனை வள்ளல்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே சொல்றாங்க. கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது சிறியதோ பெரியதோ அதுல அளவு பார்க்க கூடாது, அதை கொடுத்துடணும். அந்த அளவுல கர்ணன் வந்து குடையில மிகப்பெரிய வள்ளலுங்கிறதுக்கு இதுவே மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய அழகான உண்மை இல்ல? அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்றோம், பெரிய கர்ணன் அவரு, கர்ண பரம்பரை, வள்ளல் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு தெரியாம இருந்ததுன்னா இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை மீண்டும் ஒரு தகவல்ல சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் பணித்திரு சிங்கர். பபாய்.